பழை குடும்பம் என்று அந்த பழை மகாவித்தியாலயத்தை இங்கே பேசியிருக்கிறார்கள். ஒரு பாடசாலை எவ்வாறு ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கட்டுரை நல்லதொரு எடுத்துக்காட்டு. எனது பழை மகாவித்தியாலய வாழ்வு காலம் என்ற வகையில் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி சாருடைய கட்டுரை அந்த பாடசாலையில் ஆப்போ செல்லையா அவர்களுடைய ஒரு அதிபர் என்ற நிலையில் இருந்து கொண்டு எப்படி ஆற்றினார். வளமையில் ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்கள் தாங்கள் எந்த அதிபர்களுக்கு கீழே இருந்தார்களோ அந்த அதிபர்களை விமர்சிக்கின்ற காலகட்டத்தில் ஆப்போ செல்லையா அவர்களுடைய வழிப்படுத்தல் பற்றி ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்கள் இங்கே தந்திருப்பது அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி நிற்பதாக இருக்கும். ஆசிரியத்துவம் என்ற வகையிலும் அவருடைய கட்டுரை இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதனை அந்த விடயங்களோடு அருணகிரிநாதன் அவர்கள் பிரதி கல்வி பணிப்பாளர் யாழ்ப்பாண கல்வி வலயம் அவர்கள் எழுதிய பாடசாலைகளில் விளைதிறன் மிக்க கூட்ட முகாமைத்துவத்தை நடைமுறைப்படுத்துதல் என்ற கட்டுரை இங்கே முக்கியமான கட்டுரையாக இருக்கிறது. இது பாடசாலைகளில் வினைத்திறன் மிக்க என்பதல்ல, பொதுவாகவே கூட்டங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எழுதியிருந்தாலே அதற்கு நிறைய வரவேற்பு கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரச்சனையே கூட்டத்தை வைப்பது எப்படி என்பதுதான். குறித்த நேரங்களுக்குள் முடிக்காமல் நீட்டிச் செல்கின்ற நிலைமைகள் எல்லாம் எங்களுடைய வினைத்திறனிலே பெரும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் காலம் உணர்ந்து ஒரு வடக்கு மாகாணத்தினுடைய அரசு அமைந்த நேரத்தில் இந்த கட்டுரையை தந்திருப்பது நான் நினைக்கிறேன். முதலில் வடக்கு மாகாண சபை நிர்வாகம் இந்த கட்டுரையை வாசித்தால் அது பெரும் பயன் தரும் என்று நினைக்கலாம். அதனைத் தொடர்ந்து இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்ற கட்டுரை கல்வியின் பண்புத்தர விருத்தி ஒரு பன்முக நோக்கு. கலாநிதி சசிகலா குகமூர்த்தி அவர்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் அவர்கள் இங்கே தன்னுடைய அந்த கட்டுரை கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். பாடசாலை மட்டத்து தலைமைத்துவ திறன்களை வளர்த்தல் என்ற வகையில் பேராசிரியர் தேவராஜா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே தந்திருக்கின்றார். ஒவ்வொன்றையும் வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு போனால் கூட்டங்களை நடத்துவது எப்படி என்ற கட்டுரையை வாசித்த பின்பு நான் அப்படி சொல்வது பொருத்தம் அல்ல. எனவே அதற்காகத்தான் நான் நினைக்கிறேன் அந்த கட்டுரையை முதல்ல போட்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வு செய்கிறார்கள், இதை முதல் வாசித்து எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் என்று. யாழ்ப்பாண தமிழாசிரியர் கல்வி பாரம்பரியங்களும் மரபுகளும் ஒரு வரலாற்றியல் பார்வை என்ற வகையில் எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி சார் அவர்கள் அறிஞர் சொக்கன் நினைவு பேருரையிலே ஆற்றிய அந்த நினைவு பேருரை கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. இருபாலை சேனாதிராஜ முதலியாருடைய வரலாறு முதல் கொண்டு ஆறுமுக நாவலருடைய கல்விப்பணி தொடக்கம் அனைத்தும் அந்த நூலிலே இடம்பெற்றிருப்பது எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி நிலை எப்படி இருந்தது என்பதை அறிவதற்கு ஒரு நல்ல சான்றாக அது இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து எங்களுடைய கணித பாட அபிவிருத்தியில் அதிபரின் பங்கு என்ற வகையில் திரு சி திரிகரன் அவர்கள் அதிபர் ஊரலு கணேசா வித்தியாசாலை ஒரு அதிபர் என்ற நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய யாழ்ப்பாண கல்வி நிலையில் கணித பாடத்தினுடைய வீழ்ச்சிதான் எங்களுடைய உயர்கல்வியை முன்னெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற வகையில் ஒரு அதிபருடைய வகிபாகம் எப்படி இருக்க வேண்டும் என்றவாறு அவர் தன்னுடைய கட்டுரையிலே விதைந்துரைத்திருக்கிறார். அவை நமக்கு ஒரு அனுபவமாக இருக்க முடியும். கல்வி தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் புதிய தொழில்நுட்பத்துறை என்ற வகையில் திரு கைலாயப்பள்ளி அவர்கள் அதிபர் சாவச்சேரி இந்து கல்லூரி அவர்களுடைய கட்டுரையாக்கம் இந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. வாசிப்பீர் வளம்பெறுவீர் என்ற வகையில் RS நடராஜா அவர்கள் ஓய்வு நிலை அதிபர் பலாலி ஆசிரியர் கலாசாலை உளவியலில் புதிய வளர்ச்சி சூழலியல் உளவியல் பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்களுடைய கட்டுரை. உளவியல் சார்ந்த கட்டுரைகளிலே சபா ஜெயராஜா சாருடைய காத்திரமான வகிபங்கு மிகவும் போற்றுதற்குரியது. அவருடைய கட்டுரை இங்கே இடம்பெற்றிருப்பது உண்மையில் இந்த மலருடைய வெளிவருகைக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். இறை உணர்வின் விஞ்ஞான அடிப்படை என்ற வகையில் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சற்குணராஜா விஞ்ஞான பீடாதிபதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கட்டுரை உண்மையில் ஒரு விஞ்ஞானம் சார்ந்த பேராசிரியர் இறை உணர்வு பற்றி பேசுகின்ற பொழுது அதற்கு மிகுந்த காத்திரம் உண்டு. எனவே இதை கட்டாயம் எல்லோரும் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு மருத்துவம் சார்ந்தவர்கள் விஞ்ஞானம் சார்ந்தவர்கள் தெய்வீகம் பற்றி பேசுகின்ற பொழுது அதற்கான காத்திரம் உயர்வானது. அந்த வகையில் ஒரு விஞ்ஞான பீடாதிபதி அவர்கள் இறை உணர்வுகள் சார்ந்த விடயங்களை பகவத்கீதையை மேற்கோள் காட்டி இங்கே தந்திருக்கின்றார். அந்த கட்டுரையை வாசித்து பயன்பெற வேண்டும் என்பது நம் விருப்பம். மருத்துவ விஞ்ஞானமும் பொறியியலும் என்ற வகையில் விஜய ரகுநாதன் ஸ்ரீ வித்தகன் நான் நினைக்கிறேன்
எங்களுடைய ஆசிரியருடைய மருமகன் இலத்திரனியல் பொறியியலாளர் அவர்கள் தன்னுடைய கட்டுரையை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். காப்போத உயர்தரத்தில் தொழில்நுட்பவியல் பாடவிதானம் சாத்தியப்பாடுகளும் சவால்களும் என்ற வகையில் விரிவுரையாளர் லலீசன் அவர்கள் விழா நாயகனுடைய மாணவன் தன்னுடைய கருத்தியலை இந்த இடத்திலே கட்டுரையாக ஆதாரங்களோடு தந்திருக்கின்றார். உயர்தர வகுப்புகளுக்கான 5வது துறையாக தொழில்நுட்பவியல் கற்கை நெறி என்ற வகையில் திருமதி ஜே கஸ்டன் ரோய் அவர்கள் தொழில்நுட்ப வழிகாட்டல் ஆலோசனை அதிகாரி, ஆசிரியர் நிலையம் இந்து மகளிர் கல்லூரி யாழ்ப்பாணம் அவர்களுடைய ஒரு ஆக்கபூர்வமான கட்டுரை இந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இது தவிர சாட்சிகளின் முறைமைகள் ஊடாக சிறுவர் உலகை வளம்படுத்துவோம் என்ற வகையில் இன்று நாங்கள் பேசுபடு பொருளாக கொண்டிருக்கக்கூடிய சிறுவர் உரிமைகள், சிறுவர் விவகாரங்கள் தொடர்பில் ரவிமோகன் அவர்கள் சிறுவர் பாதுகாப்பு உள சமூக உத்தியோகத்தர் தன்னுடைய அனுபவ பகிர்வுகளையும் சேர்த்து சட்ட திட்டங்களையும் சேர்த்து இங்கே கட்டுரையாக நமக்கு தந்திருக்கின்றார். இந்த கட்டுரைகளோடு அபிவிருத்தியும் கல்வி செலவும் தொடர்புகளும் அறைகூவல்களும் என்று பேராசிரியர் எம் சின்னத்தம்பி அவர்கள் கல்வியத்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்கள் தன்னுடைய வளமையாக அவர் எழுதுகின்ற அந்த எழுத்தோட்ட பாங்கில் அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. இந்த பேராசிரியர் எம் சின்னத்தம்பி அவர்கள் அதனைத் தொடர்ந்து இங்கே வருகின்ற பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பயனுள்ள குறிப்புகள் என்ற வகையில் கலாமணி சட்டத்துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் கல்வியத்துறை அவர்கள் இங்கே அதனைத் தொடர்ந்து வகுப்பறை முகாமைத்துவத்தில் ஆசிரியர் என்னும் பங்குதாரர் என்ற வகையில் கலாநிதி ஜெயலட்சுமி ராஜநாயகம் அவர்கள் சிரேஷ்ட விரிவுரையாளர் கல்வியத்துறை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்ற வகையில் சின்னத்தம்பி சருடைய கலாமணி சருடைய ஜெயலட்சுமியினுடைய கட்டுரைகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியியல் துறை சார்ந்த கட்டுரைகளாக இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக 20 கட்டுரைகளை கொண்டதாகவும் 19 வாழ்த்துரைகள் ஆசியுரைகளை கொண்டதாகவும் அமைந்துள்ள இந்த ஸ்ரீஸ்கந்த நாதம் என்ற மலர் எப்பொழுதும் பேசப்பட போகிறது. பொதுவில் மணிவிழா மலர்களை வெளியிடுகின்றவர்கள் வாழ்த்து செய்திகளையும் அவர் சார்ந்த புகைப்பட ஆவணங்களையும் வெளியிட்டு விட்டு விடுகிறார்கள். இதனால் அந்த புத்தகத்தை மற்றவர்கள் வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இந்த ஸ்ரீஸ்கந்த நாதம் என்ற இந்த மலரிலே 20 கட்டுரைகள், பெருமதியான ஆழமான கட்டுரைகள் அடங்கியிருக்கின்றன. எனவே கல்வியியல் சார்ந்து படிக்கப் போகின்ற மாணவர்கள் இந்த புத்தகத்தை தேடி எடுப்பார்கள், அதை அவர்கள் அடிக்குறிப்பிலே குறித்துக் கொள்வார்கள். எனவே அந்த வகையில் ஸ்ரீஸ்கந்தநாதம் என்ற மலரை வெளியிட்ட அவருடைய மாணவர்களின் தூர நோக்கம், தெளிந்த சிந்தையும் இந்த அவை பாராட்டுக்கு உரியவை என்று கூறி, செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று வள்ளுவன் சொல்கிறான். நான் எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருக்க இந்த இடத்தில் இந்த மலரை ஆய்வு செய்யுமாறு ஆய்வு செய்கின்ற பெரும் பணியை எனக்கு நீங்கள் தந்தமைக்காக இந்த வையகத்தையும் வானகத்தையும் தந்தாலும் அது போதாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியோர்களே, நூல் வெளியீட்டு நிகழ்வு இனிதாக நிறைவேறி இருக்கிறது. தொடர்ந்து விழாநாயகரிடம் கற்ற மாணவர்களுடைய உரை, அதனைத் தொடர்ந்து விழாநாயகருடைய பதிலுரை என்பன இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையில் இந்த சபை, பண்பறிந்த சபை, விழாநாயகருடைய பதிலுரையை செவிமடுத்து மதிப்பு அளித்து விடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. இந்த நிலையில் விழாநாயகரிடம் கற்று இன்றைக்கு எங்கள் பிரதேசங்களில் உன்னத பதவிகளை, பங்குகளை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பலர். யாழ்ப்பாண நீதிமன்றத்தினுடைய நீதிவானாக திகழ்கின்ற மதிப்பார்ந்த சிவகுமார் ஆகட்டும், அல்லது வடமாகாணத்தினுடைய பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளராக திகழ்கின்ற மதிப்பார்ந்த தெய்வேந்திரமாகட்டும், இன்றைக்கு பாடசாலைகளிலே இருக்கின்ற நல்லாசிரிய பெருந்தகைகளாகட்டும், இவர்களுக்குள்ளே பெரும்பாலானவர்கள் விழாநாயகருடைய வழிப்படுத்தலிலே அவருடைய அருங்குணங்களை தங்களுடைய இலட்சிய குணங்களாக வரித்து கொண்டவர்கள். அந்த வரிசையில் அவர்கள் எல்லோருடைய பிரதிநிதிகளாகவும் ஒரு சிலர் மாத்திரம் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் முதலில்
வடமாகாணத்தினுடைய மாகாண பொதுச் சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளராக திகழ்கின்ற மதிப்பிற்கினிய தெய்வேந்திரம் அவர்கள் பழை மத்திய கல்லூரியில் எங்களுடைய விழாநாயகரிடம் கல்வியை பெற்ற புனிதர். இன்றைக்கும் அவரை தன்னுடைய ஆசானாக வரித்து போற்றுபவர். இந்த விழாவினுடைய தொடக்க நேரத்தில் இருந்தே எங்களோடு இங்கே இன்று மாத்திரமல்ல, இந்த விழா குறித்த முனைப்புகள் தொடங்கிய நாட்களில் இருந்து இந்த விழா குறித்த ஆர்வத்தோடு செயற்படுகின்ற பெருந்தகை இப்பொழுது பாராட்டுரை மாணவர் வரிசையில் பாராட்டுரை நல்க இருக்கிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். விழாவின் தலைவர் அவர்களே, நல்ல ஆதீன முதல்வர் அவர்களே, இன்றைய நிகழ்வின் கதாநாயகனும் எனது மதிப்புக்குரிய ஆசிரியருமாகிய உயர் திரு ஸ்ரீஸ்காந்தமூர்த்தி அவர்களே, இங்கு அவையில் வீட்டிருக்கின்ற பேராசிரியர்களே, கல்வி பணிப்பாளர்களே, உயரதிகாரிகளே, ஆசிரியர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். இறுதியிலே பேசுகிறவர்களுக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்ற அதே நேரத்திலே பேசினாலும் கேட்பதற்கு ஆட்களும் இல்லை, அல்லது இருந்தாலும் அது உள்ளுள்ளே ஏறுவதும் கடினமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே எனது உரையை மிகச் சுருக்கமாக முடிக்கலாம் என நான் நினைக்கின்றேன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பச்சிலப்பள்ளி பிரதேசத்திலே உள்ள பழை மகாவித்தியாலயத்திலே கல்வி பயின்றவன் என்ற வகையிலும், இன்றைய விழா நாயகனின் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட், உண்மையான ஒரு வெளியீடு என்ற வகையிலும் இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு இந்த வாய்ப்பை அவர் பற்றி கூறுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1980களிலே அவர் ஆசிரியராக பழை மகாவித்தியாலயத்திலே கற்பித்த போதும் அந்த பாடசாலையினுடைய கல்வி நிலை அப்போது யாழ் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் யாழ் மாவட்டத்துடன் போட்டி போட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த பாடசாலையிலே சிறந்த பருவத்தை பெறுபவர்கள் அல்லது ஏஎல்லுக்கு தகுதியானவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள். யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர முடியாதவர்களும் அல்லது ஏதோ காரணமாக வறுமையானவர்களும் அந்த பாடசாலையிலே கட்டாயமாக அங்கேயே படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நானும் எந்த நிலையிலே இருக்கிறது என்று சிந்தித்த போது மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், நான் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம். அப்போது அவருடைய உறுதிமொழியிலே நாங்கள் யாழ் நோக்கி நகரவில்லை, அதே பாடசாலையிலே உயர்கல்வியை கற்றோம். அவரது முயற்சி பல்வேறு கோணங்களிலே எங்களுக்கு உதவியாக இருந்தது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே பிரபலியம் பெற்ற ஆசிரியர்கள், குறிப்பாக குழந்தைவேலு ஆசிரியர்கள், குணராஜா ஆசிரியர்கள், அதை போன்ற பலர் இங்கிருந்து அவர் அழைத்து அங்கு ஒரு செமினார் மாதிரி வைத்து எங்களுடைய கல்வியை உயர்த்துவதற்கு பெரும்பாடுபட்டார். அந்த வகையிலே நாங்கள் பல்வேறு இன்னல்கள், அதாவது வறுமை ஒரு பக்கம், வசதிகளற்ற நிலை, போட்டி, இவ்வாறு பல சவால்களுக்கு மத்தியிலே அவருடைய ஊக்கத்தாலே தான் நாம் அந்த கல்வியிலே, நானும் அல்லது போன்றவர்களும் கல்வியிலே முன்வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. டியூஷனுக்கு காசு இல்லாவிட்டாலும் அவர் ஃப்ரீயாக ஆட்களை கொண்டு வந்து சேவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடையே இருந்தது.
அதோடு மட்டுமல்ல, அந்த கல்வியை வளர்ப்பது, மாணவர்களை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, அப்பிரதேச மக்களை அணுகி அவர்களோடு அன்பாக பழகி அந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கின்ற ஒரு நோக்கிலையும் அவர் செயற்பட்டார். ஆகவே கல்வி ஒரு புறம் இருக்க, சமூகத்தை வளர்க்கின்ற மறுபுறத்திலையும் அவருடைய சேவை இருந்தது. அதனை தொடர்ந்து அந்த மக்கள் மத்தியிலே அவர் வரவேற்பு பெற்றார். அந்த மக்கள் மத்தியிலே ஆதரவும் வரவேற்பும் பெற்ற அவர் மாணவர்களுடைய இடையறாத முயற்சியிலே ஈடுபட்டு பல நிறுவனங்களின் உதவியை நாடி பல புத்தகங்களை, பயிற்சி புத்தகங்களை எங்களுக்கு இலவசமாக வழங்குவதிலும் அவர் தவறவில்லை. அவை இந்த வகையிலே பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்கு அவருடைய சேவை என்றென்றும் நாங்கள் மறக்க முடியாதவை. பச்சிலைப்பள்ளி சமூகம் என்றும் அதனை மறக்காது. குறிப்பாக இந்த விழா ஒன்று அங்கே ஏற்பாடு செய்யப்படுமாக இருந்தால், இவ்வாறான ஒரு விழா நிச்சயமாக எனது பழைய மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் நிச்சயமாக இவ்வாறான விழா ஒன்று ஏற்கனவே அங்கேயும் செய்திருக்க வேண்டும். ஆனால் விரைவில் அங்கே செய்ய வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னாலான சகல உதவிகளும் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இங்கே பார்த்தால் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், படித்தவர்கள் என்று ஒரு தொகையினர் வந்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே வந்தால் 100% அவரிடமிருந்து ஏதோ ஒரு வகையிலே நன்மைகளை, அனுகூலங்களை பெற்றவர்கள், அவருடைய ஆசைகளை பெற்றவர்கள் வருவார்கள். ஆகவே அவருடைய சேவை எங்களை பொறுத்த வரையிலே, எங்களுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தை பொறுத்த வரையிலே என்றென்றும் மறக்க முடியாதவை. நாங்கள் என்றென்றும் அவருக்கு நன்றியுடையவராக இருக்கிறோம். அவருடைய சிறப்பம்சங்கள் சிலவற்றையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக ஆசிரியத்துவம் என்பது 2 பக்கங்களை கொண்டது. ஒன்று தொழில் அல்லது சம்பளத்துக்காக வேலை செய்வது, மற்றது சேவை. நிச்சயமாக அவர் 100% இந்த தொழிலை அவர் சேவையாகவே செய்தார். அதை விட அவருடைய முகத்திலே பார்த்தால் எந்த நாளும் எங்கு பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பு அல்லது ஒரு சிரிப்பு முகம்தான் இருக்கும். கொழும்பிலே அலுவலகங்களிலே போனால் அந்த கதவு கிட்ட போக திறக்கும். அதே மாதிரி ஆட்களை கண்டோடனே அது ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அப்படி ஒரு அண்டலர்ந்த தாமரையை வென்றதம்மா என்று சொல்லி இலக்கியங்களிலே பாடப்படுவது போல அவருடைய வதனம் என்றென்றும் புன்னகையாக இருக்கும். இதுவும் எல்லா மக்களையும் அவர் கவர்ந்தெடுப்பதற்கு அல்ல இந்த மண்டபம் நிரம்பி வளைந்தமைக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். ஆகவே அவருடைய சேவை காலத்திலே செய்த பணிகள் அளவிட முடியாதவை. அந்த பணிகள் தான் அவருடைய வாழ்க்கையிலே இவ்வாறான பல்லாயிரக்கணக்கான மக்களை மனதிலே இருத்தி உள்ளன. அவருடைய சேவை என்றென்று நிலைக்கும். அதோடு அவருடைய சேவை தொடர்ந்து இந்த தமிழினத்துக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, அவருடைய எதிர்கால வாழ்க்கை வளமாக வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி, அவருடைய தாயார் சரஸ்வதி அம்மாவும் இன்னும் நீண்ட காலம் சுகமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையில் மாணவர்களுடைய வாழ்த்து ஒரு ஆசிரியருக்கு கிடைப்பது என்பது பெரும் பேறு. அந்த நிலையில் பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய செயலாளராக திகழ்கின்ற மதிப்புக்கினிய தெய்வேந்திரம் அவர்கள் மாணவ பருவத்திலே எவ்வாறு இந்த ஆசிரியருடைய பயன் தங்களுக்கு கிட்டியது என்பதை யதார்த்த பூர்வமாக இந்த மன்றிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அன்னவருடைய அந்த பாராட்டுரைக்கு எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ந்து மாணவர்களுடைய வரிசையில் ஒரு சிலர்தான் உரையாற்ற இருக்கிறார்கள். தீவக கல்வி வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளராக திகழ்கின்ற மதிப்பார்ந்த ஜோன் குயின்டஸ் அவர்கள் பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே எங்களுடைய விழாநாயகரிடம் கல்வியை பெற்ற பெருமைக்குரியவர். அவர்கள் இப்பொழுது விழாநாயகர் குறித்து சில வார்த்தைகள் பாராட்டுரையாக நல்குவார்கள். அவர்களை அன்பு பாராட்டி இன்றைய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே,
நல்ல யாதீன அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய எங்களுடைய ஆசான் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி அவர்களே, இன்றைய விழாநாயகரே, விழாநாயகரை ஈன்றெடுத்த அவருடைய தாயார் அவர்களே, அவையிலே இருக்கின்ற கல்வித்துறை சார்ந்த கல்வியலாளர்களே, பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களே, அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்னர் பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலையிலே ஒரு மாணவனாக அடியேன் இன்றைய விழாநாயகன் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தியிடம் பாடம் கேட்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரிய தொழிலானது இன்று சேவை என்ற நிலையில் நின்று மாறி அது ஒரு தொழிலாக பரிணமித்திருக்கின்ற இந்த காலத்திலே ஒரு ஆசிரியர்கள் அல்லது ஒரு ஆசிரியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வரைவிலக்கணங்கள் கற்றுக் காட்டக்கூடிய ஒரு சிலர் தான் இன்று மத்தியிலே நடமாடிக்கொண்டிருப்பதை காண்கின்றோம். பல்வேறு சமூக காரணிகளினுடைய தாக்கங்களினாலும் அல்லது சமூக உந்துதல்களினாலும் இன்று ஆசிரியர் தொழில் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குகின்ற இந்த வேளையிலே ஒரு ஆசிரியன் இப்படித்தான் வாழ வேண்டும் அல்லது ஒரு ஆசிரியன் இப்படித்தான் மாணவர்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் இந்த ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி என்றால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னர் பேசியவர்களோட இந்த பகுதியை நிறைவாக தொட்டு சென்றிருக்கின்ற நேரத்திலே நான் மீண்டும் அதை கூறுவது பொருத்தமல்ல என்று நினைக்கின்றேன். ஆனால் 93, 94 கால பகுதிகளிலே நாங்கள் ஆசிரிய கலாசாலையிலே மாணவனாக இருந்த நிகழ்வுகள் எங்களுடைய பதிவுகளில் இன்றும் இருக்கின்றன. ஜாம் போத்தலிலே பஞ்சுகளை போட்டு அதற்குள்ளே மண்ணெண்ணெய்களை சொட்டுவிட்டு அதிலே படித்த காலம், அல்லது மாத முடிவிலே சம்பள பணம் வருமா என்று இம்ப்ரெஸுக்காக காத்திருந்த காலம், மண்ணெண்ணெய்க்காகவும் அல்லது ஒருவேளை உணவுக்கு அடுத்த நாள் உணவிற்காகவும் உணவுகளை தேடி திரிந்த காலம். இந்த நேரத்திலே ஆசிரிய கலாசாலையினுடைய அதிபராக இருந்த RS நர்ராயா அவர்கள் இங்கே அழகாக சிவமாலிங்கம் அவர்கள் தொட்டு சென்றார்கள். அவர்களுடைய பணியின் கீழே, அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே நாங்கள் படித்த வேளையிலே இந்த விரிவுரையாளர்களாக இருந்த ஒரு சிலருடைய உதவிகள் எங்களுக்கு நிறைவாக கிடைத்தது. உண்மையிலேயே எங்களுக்கு ஆறுதலாக இந்த விரிவுரையாளர்கள் செயற்பட்டார்கள். அதிலே முதன்மையானவராக திகழ்ந்தவர் இந்த ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக எங்களுடன் படித்த பல மாணவர்கள் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். பாதைகள் பூட்டப்பட்டு போக்குவரத்துகள் துண்டாடப்பட்ட நிலையிலே பெற்றோர்களுடன் குடும்பத்துடனுடனான தொடர்புகள் இல்லாத நிலையிலே அவருக்கு ஆறுதலாக அல்லது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் இந்த ஆசிரியர்கள், அவருடைய குடும்பத்தினரும் என்றால் இன்று எல்லோரும் ஏற்கத்தான் செய்வார்கள். இந்த வகையிலே அவருடைய பணி மட்டுமல்ல, அவருடைய சமூக பணிகளிலும் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்றுகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தாலும் கூட அவருடைய மனைவியினுடைய இழப்பு அவருக்கு எப்படியான ஒரு பாரதூரமான இழப்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இருந்த என்ற சந்தர்ப்பம் அல்லது அறிந்த சந்தர்ப்பங்கள் அவருடைய நாங்கள் ஆசிரிய கலாசாலையிலே மாணவனாக இருந்த காலத்திலே எங்களுக்கு அவருடைய துன்பங்கள் ஏற்பட்டிருந்த காலமாக இருந்தாலும் கூட இந்த ஆசிரிய கலாசாலையிலே அவருடன் வாழ்ந்த காலங்கள், குறிப்பாக என்னுடன் ஆசிரிய கலாசாலையிலே மாணவனாக இருந்த பலர் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றியதையும் ஆசிரிய சமூகமே கல்வி சமூகமே என்று திரண்டு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதையும் காணக்கூடியதாக இருப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே அவருடைய பணி இன்னும் முடியவில்லை. அரசு சேவையிலிருந்து அவர் ஓய்வு பெற்றாலும் கூட அவர் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய அல்லது சமூகம் அவரிடம் ஏந்தி நிற்கின்ற பணிகள் பல இருக்கின்றன. இந்த சமூக பணிகளை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்ற
இந்த பகுதியிலே அல்லது வடபுலத்திலே அவர் ஆற்றுகின்ற பணிகள் இன்னும் தொடர இறைவன் எல்லாம் வல்ல நல்லாசிகளை அவருக்கு வழங்க வேண்டும் என்றும் அவருடைய சமூக பணிகள் இன்னும் வளரவும் அவர் ஒரு சமூகத்துக்கு காத்திரமான பணியை இன்னும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் நெடுவழி வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாநாயகருடைய மாணவர் வரிசையில் உரையாற்றிய தீபக கல்லூரி பணிப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து மாணவர் வரிசையின் நிறைவு பேச்சு பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே விஞ்ஞான துறையில் இந்த விழாநாயகருடைய மாணவியாக திகழ்ந்து இன்றைக்கு கூட்டுறவு உதவி ஆணையாளராக இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக திகழ்கின்ற திருமதி மதுமதி வசந்தகுமார் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். அவரை அன்பு பாராட்டி பாராட்டுரை நல்குமார். இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, எமது அறிவுக்கண்ணை திறந்து நற்பிரஜைகளாக இந்த இவ்வுலகில் வாழ்வதற்கு வழிகாட்டிய பேராசான் ஸ்ரீஸ்கந்தமூர்த்தி சார் அவர்களே, பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் ஒரு நிலையில் இன்று அவரை பெற்றெடுத்த தாய் என்ற அந்த சிறப்புமிக்க நிலையை அடைந்திருக்கும் அவரது தாயார் அவர்களே, இங்கு வந்திருக்கும் சான்றோர்களே, ஆசான்களே, எனது நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். இவ்வளவு நேரமாக ஆண் குரல்களையே கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு தற்பொழுது நான் பேச வந்திருப்பது சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த நிலையில் நான் மாணவியாக எமது ஆசானிடம் கல்வி கற்ற நாட்களில் எனது வாழ்க்கையில் நான் பின்பற்றுகின்ற விடயங்களை உங்களுக்கு கூறுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் யாவரும் பட்டங்கள் பல பெற்றுவிடலாம், பதவிகளை கூட பெற்றுவிடலாம், பணத்தை கூட சம்பாதித்து விடலாம். ஆனால் எமது வாழ்க்கையில் நாம் எதனை சாதித்தோம் என்று நினைக்கும் பொழுது எமக்கு மிஞ்சுவது அன்பான உள்ளங்களின் அரவணைப்புத்தான். அவ்வாறான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிச்சயமாக நாம் பிறரிடம் இருந்து அவர்களது அனுபவங்களை பெற்றுக்கொள்வது மிகவும் இன்றியமையாதது. அந்த வகையில் நாம் எல்லோரும் அன்பாக ஸ்ரீ சார் என்று அழைப்போம். அவரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட விடயங்கள் எனது வாழ்க்கைக்கு புடம்போட்டவையாக அமைந்தன. அதனை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், அவரது உள்ள கிடக்கை என்ன என்பதை நாம் ஒருபோதும் அறிய முடியாது. எல்லோரும் கூறியது போன்று எந்த நேரமும் சிரித்த முகத்துடனேயே காணப்படுவார். அதனை எல்லாராலும் சாதித்து விட முடியாது. ஆனால் நான் எமது ஸ்ரீசரிடம் இருந்து அந்த விடயத்தை மிகவும் நுணுக்கமாக கற்றுக்கொண்டேன். எமது வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் வருவது வழமை. அந்த நேரத்தில் எமது துன்பத்தை எமது சூழலில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொள்பவர்களாக நாம் மாறுவோமானால் எமது சூழலும் துன்பகரமான சூழலாகத்தான் இருக்கும். ஆனால் ஸ்ரீசரை நினைத்தால் நிச்சயமாக நாம் எந்த துன்பச் சூழலிலும் எம்மை அதாவது ஒரு புடம்போட்டவர்களாக ஆக்கி சந்தோஷமானவர்களாக எம்மை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். எனவே நான் அந்த விடயத்தை அவரிடம் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை எம்மிடம் பகிர்ந்து கொண்டமையின் மூலம் அதனை நான் என் வாழ்க்கையில் பின்பற்றி வருகின்றேன். அது நிச்சயமாக எம்மை ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டும் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த உண்மை. அடுத்த விடயம் சகிப்புத்தன்மை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மாணவர்கள் என்றாலே குறும்பு செய்வது வழமையான ஒரு விடயம். நாங்கள் ஆசிரிய மாணவர்களாக இருந்தோம்.
அது ரெண்டும் கட்டான் நிலை, ஆசிரிய மாணவர்கள். எனவே அந்த நிலையில் நாம் எப்போதும் குறும்பு செய்பவர்களாகவும் எந்த நேரமும் சூழலை இன்பமாக வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளவர்களாகவும் இருந்தோம். ஆனால் நாம் கற்ற பாடமோ விஞ்ஞானத்துறை. விஞ்ஞானத்துறையில் அநேகமான பாடவேளைகள் மிகவும் சீரியஸாகத்தான் நாங்கள் படித்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது ஸ்ரீ சாரின் வருகையை. ஏனென்றால் நாம்